மாறன் சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசியம் சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்கறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். நந்தினிய வர வச்சு, எல்லா உண்மையும் வந்து புரிய வச்சுட்டாங்க. அரவிந்த வந்து மன்னிப்பு கேட்க வச்சு, அவங்க ஊர விட்டு வந்து போறாங்க. இது எல்லாத்தையும் வந்து நெனச்சு வந்து, நம்ம வீரா வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. மாறன் அப்பயே சொன்னான். நந்தினிய வந்து கூட்டிட்டு வந்தான். எல்லா உண்மையும் நம்மள்ட்ட சொன்னப்ப, "என்னடா காசு குடுத்து கூட்டிட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ண வச்சியா?" அப்படி இப்படிங்கிற மாரி சொன்னோம். அவன் நம்ம வாழ்க்கைய வந்து காப்பாத்தணுங்கிற ஒரே காரணமா தான், அவன் வந்து யோசிச்சுட்டு இருந்தான். என்ன சொன்னான்? "எனக்கான டைம் இன்னும் நெறையா இருக்கு. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்த நிப்பாட்டிருன்னு" தான் சொன்னான். அவன நம்ப தான் வந்து தாலி கட்ட வச்சுட்டோமோ! நம்ம வாழ்க்கைய வந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு தான் அவன் வந்து தாலி கட்டிட்டான். இது இத்தன நாள் வரைக்கும் உண்ம. இந்த உண்மைய வந்து தெரிஞ்சுட்டு தான் அவன் எல்லாத்துக்கும் அமைதியா இருக்கான். நம்ப அக்காவோட கல்யாணத்துக்கும் அவன் தான் வந்து ஏகப்பட்ட உதவியெல்லாம் செஞ்சிருக்கான். நம்ப குடும்பத்தையே வந்து காப்பாத்துனதே மாறன் மட்டும் தான். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு தான் பிருந்தா வந்து யோசிச்சுட்டு இருந்தாளா, "ரொம்பவே நல்லவனு, எனக்கு ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, மாறன் மட்டும் கேஷுவலா வந்து வீரா முன்னாடி வந்து நிக்கிறாங்க. உடனே வந்து வீரா வந்து தப்பா புரிஞ்சுகிட்டு, "என்ன? நான் சொன்னதெல்லாம் உண்மையாயிடுச்சு. இப்பயாவது உனக்கு தெரிஞ்சுச்சா?" அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்சு பேச வந்திருப்ப. "ஏய்! உனக்கு நான் தான் வாழ்க்கையே குடுத்தேன். இல்லன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமான்னு சொல்லி, நீ என்ன திட்டுறதுக்கு வந்திருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "மாறன பத்தி இப்படி தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. நான் மாறன். நான் எப்போதும் நல்லது செஞ்சேன்னு வச்சுக்கயேன், வெளியில வந்து சொல்லவே மாட்டேன். இது என்னோட ஹேபிட்ன்னு உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "பின்ன எதுக்குடா இங்க வந்து நிக்கிற? ஏய் தள்ரி, இங்க பாரு வாழைப்பழம் எவ்வளோ இருக்கு சீப்பு சீப்பா. நம்ப சாப்பிடணும்னு தான் வச்சிருக்காங்க. அத வுட்டுட்டு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாழைப்பழத்த வந்து மறைச்சு வச்சிருக்க. குட்றின்னு" சொல்லி ஒரு சீப் எடுத்துட்டு அப்படியே வந்து சாப்பிடறதுக்காக வந்து போறாங்க. இவன புரிஞ்சுக்கவே முடியலையே. இவன் நம்ம குடும்பத்துக்கே வந்து நல்லது தான் செஞ்சிருக்கான். நான் தான் இவன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கேனா? இந்த விஷயத்த இப்ப கூட சொல்லி இவனுக்கு சாதகமா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறானே! அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இத கேட்டோனே வந்து பேரதிர்ச்சியா பட்டமாயிடுறாங்க நம்ப வீரா. அவங்களுக்குள்ளேயே வந்து குற்ற உணர்ச்சி ஆயிடுது போல இருக்கு. மாறன்லேருந்து எல்லாரும் வந்து சாப்பிடுறதுக்காக வந்து அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. "ஏய்யா! சாப்பாடு மட்டும் போட்டா போதுமா? சாம்பாரு, குழம்பு இதெல்லாம் எடுத்துட்டு வர வேணாமா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "ஏய் எடுத்துட்டு வருவாங்கடா. எதுக்குடா பறக்குற? சாப்பாடுன்னு வந்துட்டா, இப்படியெல்லாம் வந்து கேட்காம கூச்சப்பட்டுட்டு இருப்பியா? நமக்கு வேணுங்கிற விஷயம் வந்து கேட்டு காய்கறி எல்லாத்தையும் வந்து அள்ளி போட்டு சாப்பிட வேணாமா? அப்படியே வந்து பாயாசத்தையும் எடுத்துட்டு வந்துருப்பா." அப்படின்னு சொல்லி காமெடியா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. வள்ளிக்கு மட்டும் சாப்பாடு வந்து அதிகமா வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. "வள்ளியம்மா சாப்பிடுங்க, சாப்பிடுங்கன்னு" சொல்லி அந்த இடத்துல பேசும்போது மைக் மாமா, மைக் மாமாங்கிற மாரி பேசுறாங்க அந்த இடத்துல. நம்ப மாறன், "என்ன மாமா எங்களுக்கெல்லாம் சாப்பாடுலாம் கிடையாதா? என்ன மாப்ள உங்களுக்கெல்லாம் சாப்பாடா?" அப்படின்னு சொல்லி அவருக்கும் வந்து அள்ளி அள்ளி வைக்கிறாங்க. அப்படியே எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப, ராமச்சந்திரனுக்கு, ராகவன், கண்மணி 3 பேருக்கு வந்து வைக்காம போயிட்டாங்க. ராமச்சந்திரன் மேல இன்னமும் மைக் மாமா வந்து கோவமா இருக்காரு போல இருக்கு. அதனால தான் சாப்பாடு வைக்காம போயிட்டாரு. "ஓகே, ராகவா பாத்தியா எனக்கு 2 பீஸ் இருக்கு" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கியூட்டா அழகா பேசி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திருப்பி வந்து மாறனுக்கு வந்து வேணுங்கிற மாரி கேட்குறாங்க. அங்க வச்ச இதெல்லாம். உடனே வந்து, "என்னப்பா ஒரு வாட்டி தான்ப்பா வைக்க முடியும். எல்லாருக்கும் வேணாமா? மைக் மாமா என்னமோ அவரு பேசுறாரு மாமா" அப்படின்னு சொன்னோனே, எல்லார் இலையிலயும் வந்து இன்னொரு 4, 5 பீஸ்லாம் வந்து எடுத்து, எடுத்து அதிகமா வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. "மாமான்னா நீங்க தான் மாமா. ஐ அம் சோ லக்கி" அப்படின்னு சொல்லி காமெடியா வந்து பேசிட்டு, அப்படியே வந்து வாய்க்கு ருசியா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவன புரிஞ்சிக்கவே முடியலையேங்கிற மாரி வீரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து நல்லது செய்ற குணம். அது மட்டும் இல்லாம வெகுளியான, ஒரு அப்பாவியான இருக்கான். ஆனா கடைசில வந்து பண்றதெல்லாம் சேட்டையில வந்து நிக்கிது. அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, ராமச்சந்திரன் மனசுல வந்து நம்ப மாறனுக்கு ஏகப்பட்ட இடத்த வந்து குடுத்துட்டாங்க. நம்மள பத்தி இவ்வளோ நேரம் வந்து அந்த குடும்பமே வந்து அவதூறா பேசிருந்துச்சு. அப்படின்னு சொல்லி வருத்தத்தில இருந்திருக்காங்க. மாறன் வந்து அத உண்மைய எல்லாத்தையும் வந்து புட்டு புட்டு வச்சுட்டான். நான் ஒரு குடும்பத்துக்கே வந்து மிகப்பெரிய வந்து பிரச்சனைய வந்து செய்ய பார்த்தேன். நல்லது நல்லதுன்னு நெனச்சு, கடைசில வந்து அந்த மாப்பிள்ளைய பத்தி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சு தான், நம்ம மாறன் வந்து தாலி கட்டிட்டான் போல இருக்குன்னு சொல்லி ஹேப்பியா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அப்படியே கேஷுவலா வந்து 2 பேரும் வெளியில வந்து போறாங்க. நம்ம மாறனும், ராகவனும் போயிட்டு அப்படியே வந்து, "தம்பி இளநீலாம் குடிக்கிறீங்களா? நைட் நேரம் இளநீ குடிக்கலாமா?" "என்ன தம்பி உங்களுக்கு என்ன பண்ண போகுது? இளநீ குடிங்கன்னு" சொல்லி அந்த இடத்துல வந்து 3, 4 இளநீ வந்து குடுக்குறாங்க. அப்படியே ராகவனும், மாறனும் வந்து அப்படியே வந்து குடிச்சிடுறாங்க. இளநீ வந்து வேற என்னமோ ஒண்ணு இருக்கு போல இருக்கு. அப்படியே வந்து தள்ளாடிக்கிட்டே வராங்க. "டேய் மாறா! நீயெல்லாம் சத்தியமா திருந்தவே மாட்டியாடா? உன்ன நெனச்சு நான் இப்ப தான்டா பெருமிதமா நெனச்சேன். அதுக்குள்ளேயே இப்படிப்பட்ட காரியம் வந்து பண்ணிவிட்டு வந்திருக்க. அது மட்டும் இல்லாம, இவனையும் வேற ஏன்டா இப்படி வந்து பிரச்சனைய ஆக்குற?" ராகுன பார்த்து, "நீயாவது கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம்ல. ஏன்டா அப்படி பண்றேன்னோன, பசங்கள எதுவும் திட்டாதப்பா. நான் தான் இளநீ வாங்கி குடுத்தேன்." "அண்ணே எனக்கு புரியல. இளநீ தானே வாங்கி குடுத்தீங்க. அது நம்ப பசங்க வந்து இளநீ வந்து குடிக்கிறதுக்காக வந்து ஸ்பெஷலா வந்து செஞ்சிருக்காங்க போல இருக்கு. இதான் வந்து எனக்கு தெரியாம போயிடுச்சுப்பா." அப்படின்னு சொன்னோனே, "என்னண்ணே பார்த்து குடிக்க மாட்டீங்களா?"
"என்னண்ணே நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே!" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரன் வந்து சத்தம் போட்டோன்னே, "விடுப்பா ஏதோ தெரியாம நடந்துச்சு. இவங்க 2 பேரையும் முதல்ல வந்து தூங்க வைங்கன்னோன்னே, "நான் டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் வருவேன்" அப்படின்னு சொல்லி காமெடியா வந்து மாறன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. வீரா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு, இவன் இப்படியே வந்து நம்ம நல்லது பண்ணியிருக்கோங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுனால, இவன் ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துப்பான். இத நம்ம சத்தம் போட்டு வைக்கணும்னு சொல்லி வீரா வந்து கன்னாபின்னான்னு திட்டி, "தனியா போய் தூங்குடா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் கண்மணி வந்து அப்படியே அரவிந்த் கிட்ட வந்து பேசுறாங்க. "என்னடா ஊருக்கெல்லாம் கிளம்பிட்ட போல இருக்கு. வண்டிலலாம் பேக் பண்ணிட்டு இருக்க. அப்பனா உன்கிட்ட நான் எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்காதா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கண்மணி வந்து அரவிந்த வந்து ஏத்தி விடுற மாரி பேசுறாங்க. "நீங்க நெனச்சது எல்லாமே நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்ப மாறன் வந்து அசந்து வந்து தூங்கிட்டு இருக்கனால, வீரா வேற, "நீ இங்கலாம் இருக்கவே இருக்காதடான்னு" சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் திட்டிட்டாங்க. அரவிந்தோட ஆளுங்க வீராவ வந்து கண் முன்னாடியே வந்து மாறன வந்து தூக்கிட்டு வந்து போறாங்க. ஆனா, வீரா வந்து தூக்க கலக்கத்துல பார்த்ததுனால சரியா வந்து தெரியல. இருந்தாலும் அரைகுறையா வந்து பார்த்துட்டாங்க போல இருக்கு. மாறன யாரோ கூட்டிட்டு போறத. இத வந்து வள்ளிகிட்டயும், நம்ம ராமச்சந்திரன் கிட்டயும் வந்து சொல்றாங்க. "மாமா, மாமா நம்ப மாறன 4, 5 பேர் வந்து அப்படியே தூக்கிட்டு போனாங்க. என்ன ஏதுன்னு தெரியல. ஒருவேள அரவிந்தோட ஆளுங்களா இருப்பாங்களோ?" அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, அச்சச்சோ! அவன் சோலோவா இருந்தா பிரச்சனை இருக்காது. இப்ப வேற அவன் இப்படி இருக்கானே! சரி வா நம்ப போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வீராவும், ராமச்சந்திரனும் அங்க அரவிந்த வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமா போற மாரி காட்டி, அரவிந்த் வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு வந்து போறாங்க. போனோனே வந்து, "டேய் தனியா வந்து என்கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டியேடா" அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட்டா வந்துடுறாங்க. நம்ம ராமச்சந்திரன் அரவிந்த போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. "ஏன்டா நீலாம் சத்தியமா திருந்தவே மாட்டியாடா? என்னடா நினச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது வந்து, அந்த இடத்துக்கு வந்து சரவணன் மேல வந்து பாண்டியன் வந்து வராங்க. "ஏய் சரவணா தேவையில்லாம இந்த விஷயத்துல வந்து தலையிடாத. யாருடா சொல்ற? நான் சரவணன் இல்லடா. நான் பாண்டியன்டா" அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீரா வந்து ஃபீல் பண்ணி அழுவும்போது, அண்ணாங்கிற மாரி கத்துனாங்க. அப்பதான் வந்து கருப்பண்ணசாமி சொன்னாங்கல்ல, நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்க அண்ணன் வந்து வருவாங்கன்னு. வெயிட் பண்ணி பார்ப்போம். செம்ம மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.